உங்களுக்கான நம்பிக்கை என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தில் திருப்பும் பொழுது மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இயேசு எப்படி நன்மை செய்தவராய் சுற்றி திருந்தார் சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? அவர் அநேகருக்கு உபதேசித்தார். என்ன உபதேசம் சொன்னார்? இந்த மனது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் பல காரியங்களை உபதேசித்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், இப்படி அநேக காரியங்களை அவர் போதித்து வந்தார். அது நம்ம மனதை ஆரோக்கியமாக வைக்கிறது. நம்மளது மனதுக்கு அது சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது. வேதத்தின்படி இயேசு உபதேசித்தது என்னவென்றால், நீங்கள் சமாதானம் பண்ணுங்கள், நீங்கள் சந்தோஷத்தை தெரிவியுங்கள், நீதியை நடப்பியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சொல்லி அநேக காரியங்களை அவர் போதித்து வந்தார். இந்த ஒவ்வொரு போதனையும் நமது மனதை அது ஆரோக்கியமாக வைக்கிறது. ஏனென்றால் சந்தோஷம் மனதுக்கு ஏற்றதா இருக்கிறது, சமாதானம் இந்த மனதுக்கு ஏற்றதா இருக்கிறது, நீதி இந்த மனதுக்கு ஏற்றதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒருவர் மன்னிப்பது இந்த மனதுக்கு ஏற்றதா இருக்கிறது, அமைதி இந்த மனதுக்கு ஏற்றதா இருக்கிறது. ஆகையினாலே இயேசு போதித்த அத்தனை போதனைகளும் இந்த மனதை ஸ்ட்ராங் பண்ணுகிறதா இருந்தது. இந்த மனதை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ள அது உதவினது. ஆகையினாலே அவரிடத்துல வந்தவர்கள் அநேகர் இந்த சரீர பிரகாரமாகவும் அவர் குணமானார்கள். ஏனென்றால் நான் நம்புகிறேன், நிச்சயமாக நம்முடைய இருதயம், நம்முடைய மனது ஆரோக்கியமாக இருந்தால், நம்முடைய இருதயம் மனசு சந்தோஷமாக இருந்தால், நம்முடைய மனசு அமைதியாக இருந்தால், நம்முடைய மனசு ஆரோக்கியமாக இருந்தால், நிச்சயமாக நம்முடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நாளிலே வேத வசனத்துக்கு நேராய் திருப்பும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தினார். அநேக ஜனங்களுக்கு அவர் உபதேசத்தை போதிக்கிறார், நல்ல பிரசங்கம் பண்ணுகிறார், நல்ல காரியங்களை பேசுகிறார், நீதியை பேசுகிறார், பரிசுத்தமானதை பேசுகிறார். ஆகையினாலே அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். மனசுல மாத்திரமல்ல, சரீரத்திலும் அவர்கள் ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆகையினால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், இந்த உபதேசத்தை கேட்பதற்கு நீங்கள் தீவிரமா இருங்க. இந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உபதேசத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதை சமாதானத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் சரீரத்தில் எந்த ஆரோக்கியமின்மையும் வராது. நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்ந்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்து, நீங்கள் இன்னும் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.